வணக்கம் மக்களே, நீங்க பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் த லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 எபிசோட் 7 ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. கேமில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோமோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க தாங்க சொல்லணும். எளிய கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை மாற்றி சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி கேமுக்கு ட்ரூவாக இருந்திருக்காங்க. அது கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிறைய ஷாக் ஃபேக்டர் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த ஃபினாலே என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுக்கிறது கீழே கவுண்ட் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த சீசனுக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க அந்த ரேட்டிங்னு சொல்லிட்டு போங்க. பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் ஷாட்டில் டீனா ஸ்கார் கிட்ட காலில் அடி வாங்கியிருப்பாங்க அந்த அம்பை வச்சு. இந்த அம்பை இப்போதைக்கு நம்ம ஜெஸ்ஸி சரி பண்ணி இருக்காங்க. அதை உருவி எடுக்க முடியாது, தள்ளி தான் எடுக்கணும். ஸோ மொத்தமாகவே அந்த அம்பு உன் காலுக்குள்ள போயிட்டு தான் வரணும்னு சொல்லி அந்த வழி தெரியக்கூடாது இருக்கிறதுக்காக விஸ்கி குடிக்கண்ணு அப்படின்னு கொடுப்பாப்புல. டீனா வேணான்னு சொல்லுவா. இதை பார்த்தோன்னே ஜெஸ்ஸி ஒரு லைட்டாக சந்தேகப்படுவார். தான் சேர்த்து வச்சிருக்க அந்த சரக்கெல்லாம் வாங்கி குடிக்கிற டீனா பொண்ணு இப்போ சரக்கு வேணான்றாளா, என்னமோ இடிக்குதே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படி இப்போதைக்கு டீனாவை சரி பண்ணிட்டு அங்கே காவல் காத்துட்டு இருக்கேன். அப்போ தான் கரெக்டாக நம்ம எலி உள்ளே வராங்க. உள்ளே வந்தவன் டேரக்டாக ஜெஸ்ஸி கிட்ட டீனா எங்கன்னு சொல்லி கேட்டு அவளை பார்க்க தான் போவான். ஏமா நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன், கண்ணுக்கு தெரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு ஜெஸ்ஸி வச்சுருப்பாள். அங்கே போய் பார்த்தா டீனா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான். அவளை தட்டி எழுப்பி முதுகில் செம்மையாக அடி வாங்கியிருக்கேன், கொஞ்சம் சரி பண்ணி விட்றியா அப்படின்னு நோரா கூட அவள் பேசின எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். நோரா ரெண்டே ஒருத்தம் தான் சொல்லியிருப்பாளாம், வீல் வேல். அது என்னவா இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் நோராவை ரொம்பவே கோபத்தோடு கொண்டுட்டேன். அவளை கொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது, ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது தான் ஏன்டா அவளை கொண்டுன்னு சொல்லி வருத்தமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அகைன் நம்ம எலியை கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆபியோட டீம் எதுக்கு ஜோயிலை தேடி வந்தாங்க அந்த டீட்டெயிலுமே போட்டு உடைக்கிறான். இந்த விஷயம் இப்போ தான் டீனாக்கு ஃபஸ்ட் டைம் தெரியும். கேட்ட உடனே தப்பு பண்ணிட்டோமோ, இங்கே நம்ம வந்திருக்கவே கூடாது, ஜோயல் மைட் டிசர்வ்ட் இட் அப்படின்னு சொல்லி அவள் உடனே இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லியிருப்பான். பட் இதுவே நீங்கள் 3rd எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா எலி இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி கேட்கும்போது டீனா தான் சின்ன வயசுல என் ஃபேமிலியை கொண்டவனை நான் கொண்டு பழி வாங்கினேன், அதே மாதிரி ஜோயல் எனக்கு அப்பா மாதிரி, அவனை கொண்டவனை நான் கொல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லி செம்ம வெறியோட சுற்றிட்டு இருப்பான். எலிக்கு இருக்க வேண்டிய அந்த மோட்டிவேஷன் டீனாக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு ஜோயலை பற்றின உண்மை தெரிஞ்சிட்ட அப்புறம் டீனா ஃபீல் பண்ணுறான். விச் மீன்ஸ் ஜோயலுக்கு டீனா மனசில் கொடுத்துருந்த அந்த உயர்வான இடம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இது லைட்டாக நம்ம ஜோயலை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இது சொல்லியிருக்கோங்கிற அவசியம் கிடையாது, கேமில் இதெல்லாம் ஷேர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் சீரியஸில் அதையும் போட்டு உடைச்சாங்கன்னு தெரில. இப்போதைக்கு எல்லாருமே ஒன்றா சேர்த்துட்டாங்க, கிளம்புறது தான் பிளானு. ஆபிக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற தாட்டில் இப்போதைக்கு 3 பேருமே நம்ம டாமியை காப்பாற்றிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஜெஸ்ஸி இப்போதைக்கு டாமி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் ஒரு புக் ஸ்டோரில் அசம்பிள் ஆகிறது தான் பிளான். அந்த புக் ஸ்டோருக்கு போய் எட்டி பார்க்கலாம்னு கிளம்புறாங்க. இந்த இடத்துல தான் ஜெஸ்ஸி ஷிம்மரை பற்றி சொல்லியிருப்பான். அதாவது டெக்னிக்கலாக எலி அண்ட் டீனா இந்த சியாட்டலுக்கு ஷிம்மர் அப்படிங்கிற ஒரு குதிரையில் தான் வந்திருப்பாங்க. அந்த குதிரைக்கு என்னாச்சு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே மென்ஷன் செய்யலை. கேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஷிம்மர் செத்துருக்கும். பட் இங்கே ஒரு இடத்துல கட்டி விட்டுட்டு அதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க. பட் எப்படியோ நம்ம ஜெஸ்ஸி அதை பார்த்து சேஃப் கார்ட் பண்ணியிருக்காரு போல. அண்ட் ஜெஸ்ஸிக்கு எப்படியோ டீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமும் தெரிய வந்திருக்கு. சும்மா போட்டு தான் வாங்கியிருப்பாரு, எலி உண்மையாக வளரியிருப்பா. ஸோ இப்போ நான் அப்பாவாக போகிறேன், அப்படி பார்க்கும்போது இங்கே நான் சாகக்கூடாது, எவ்வளோ எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பும்போது எதற்கு அந்த வாலில் ஃபீல் மை லவ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஃபிட்டோட முகம் வரையப்பட்டிருக்கும். ஆனால் அவங்க பிளாக்காக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி காமிச்ச ஃபோட்டோஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒயிட்டாக தான் இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எலி ப்ராஃபிட்டுங்கிற பேரில் 2-3 பேர் சுற்றிட்டு இருக்காங்களாடா அப்படின்னு ஷாக்காவா ஜெஸ்ஸியும் இருக்கலாம்னு சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம்னு சத்தியமாக புரியலங்க. கேமில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் ப்ராஃபிட்னு சொல்லி திரும்ப காமிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே ஸ்கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டுக்கு வித்தியாசமான உருவத்தை கொடுத்துருக்காங்க போல. ஸோ ப்ராஃபிட்டை ஒரு ஐடியாலஜியாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஐடியாலஜிக்கு தங்களுடைய இனத்துக்கு ஏற்ற மாதிரி உருவத்தை கொடுத்துட்ருக்காங்க போல. மேபி அடுத்த சீசனில் அந்த ப்ராஃபிட் இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் எதற்கு அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிரேன் விழுந்திருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அந்த கிரேன் என்னன்னு சொல்லி கேமில் என்னவங்களுக்கு தெரியும். சீசன் 3 ஒரு முக்கியமான ரோலே அது ப்ளே ஆகிருக்கும். அதை லைட்டாக டீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. சீசன் 3 வரும்போது பார்க்கலாம். அப்படியே இப்போதைக்கு சியாட்டலோனுக்கு ஒரு மிகப்பெரிய புயல் வந்துட்டுருக்கேன். அதோடைய மழை ஸ்டார்ட் ஆக ஜெஸ்ஸி அண்ட் எலி பார்த்தீங்கன்னா ஒரு கார் கராஜுக்குள்ளே போய் ஒழிச்சுப்பாங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு உல்ஃப் கேங் ஒரு ஸ்காரை துரத்திட்டு வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸ்கார் ஒரு குட்டி பையன், அந்த குட்டி பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் எலி நினைப்பான். பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே 6 பேர் கிட்ட இருக்காங்க உல்ஃப் கேங். இவங்க கூட இந்த 2 பேர் சண்டை போடவே முடியாது, கண்டிப்பாக டெத்துங்கிறது உறுதி. ஒரு 3 பேரை கொள்வாங்களா, மீதி பேர் எப்படி சாகடிக்க முடியும்? இது ஒன்றும் கேம் கிடையாது, ஸ்டெல்த்தாக போய் டேக் டவுன் பண்ணுறதுக்கு. இது ரியல் லைஃப் மாதிரி. ஸோ அந்த வகையில் ஜெஸ்ஸி எடுத்த முடிவு தான் கரெக்ட் போல இருக்கேன். பட் எலி அவளுடைய எமோஷனை வச்சு ட்ரிகர் ஆகியிருக்கான், அவ்வளோதான். அந்த பக்கம் ஸ்கார் கொடுமைப்படுத்துறதை பார்த்துட்டு அப்புறம் எலிக்கு தனி ஒரு ரேஜ் பில்ட் ஆகுது, ஒன்றுமே பண்ண முடியலன்னு. இது அப்படியே நம்ம ஜோயலுக்கு ஆப்போசிட்டுங்க. ஜோயலாக இருந்திருந்தாலும் அந்த பக்கம் அந்த ஸ்காரை விட்டு தான் போயிருப்பாரு. காரணம் ஜோயல் அவருடைய பேக்கப் மெயின்டைன் பண்ணணும் தான் நினைப்பாரு. ஆனால் எலி எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் தன்னால் இந்த கியூரை உருவாக்க முடிச்சு பல பேரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அந்த ஃபீலிங் அவளுக்கு அதிகமாக இருக்கும். கேமில் எப்படி டெவலப் ஆகிருக்காது. எலியோட இந்த ஸ்டைல் ஆஃப் கேரக்டர் ரைட்டிங் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். மழை ஓவர் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியோ புக் ஸ்டோருக்கு வந்துடுறாங்க.
அதில் எலி அந்த பிறக்கப்படுற குழந்தைக்காக ஒரு புக் எடுக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். உண்மையான அப்போ கூட அங்கே அமைதியாக தான் இருக்கான். எலி நானும் ஒரு அப்பா அதை காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி இந்த புக் எடுக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் அகைன் ஜெஸியுமே அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். அண்ட் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த லவ்வையுமே ஜெஸி புரிஞ்சுப்பாரு. ஏன் இந்த மாதிரி இருக்கேன், ஏன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு கட்டத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணை பார்க்கணுன்னா இந்த ஜாக்சனை விட்டுட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. எனக்கு ஜாக்சன் தான் முக்கியம், இந்த கம்யூனிட்டி தான் முக்கியம். ஜாக்சன் மக்கள் உயிருக்காக நான் என்ன வேணாச்சும் பண்ணுவேன், ஆனால் மற்றவங்க எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி பேசுவார். அது லைட்டாக நம்ம எலியை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கேப்பில் தான் நம்ம எலியோட அந்த வாக்கி டாக்கியில் வுல்ஃப் கேங் பேசுகிற அந்த விஷயம் தெரிய வருது. என்னன்னா, யாரோ ஒரு ஸ்னைப்பர் வுல்ஃப் கேங்கை பின் டவுன் பண்ணியிருக்காங்க. பல வுல்ஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஸ்னைப்பர்னு சொல்லும் போதே இந்த பக்கம் ஜெஸி எலிக்கு புரிஞ்சு போச்சு. அது ஆப்வியஸாக நம்ம டாமி தான். டாமி இருக்க இடம் இவங்களுக்கு லைட்டாக தோராயமாக புரியுது. ஸோ அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி இந்த பக்கம் ஜெஸி எலி அவன் எங்கே இருப்பான்னு சொல்லி எட்டி பார்க்க, அந்த இடத்துல தான் நம்ம எலிக்கு தூரமாக தெரியுற அந்த ஜெயன் வில் புரியுது. ஜெயன் வில் கீழே அந்த வேலோட டயக்ராமும் வரையப்பட்டிருக்கேன். வேலு வீலு ஒருவேளை அக்வாரியத்தில் ஆபி இருப்பாளோ அப்படின்ற தாட்டில் ஜெஸியை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போகலான்னு ட்ரை பண்ண, நம்ம ஜெஸி இல்லை நம்ம டாமி தான் ஃபஸ்ட்டு காப்பாற்றணும்னு சொல்ல, இதுதான் நம்ம எலியோட ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் ட்ரிகர். நம்ம இங்கே வந்ததே ரிவெஞ்சுக்காக, அதை பண்ணாமல் போகணும்னு சொல்றியா? டாமியாக இருந்தாலும் இந்த முடிவு தான் பண்ணியிருப்பான். எப்போ பார்த்தாலும் கம்யூனிட்டின்னு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஜோயல் தாடா கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு பிரச்சனைனா நான் இறங்கி செய்வேன். இப்போ நான் வரியா இல்லையான்னு சொல்லி கேட்க, ஜெஸி அமைதியாக உனக்கு குட் லக்கு, ஆனால் நான் டாமியை தான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி அங்கே பிரித்து போயிடுவாங்க. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எலி அந்த ரேஜெல்லாம் பிளைண்ட் பண்ணப்பட்டிருக்கான். வைலன்ஸுங்கிற ஒரு விஷயம் அவள் கண்ணை மறைச்சிருக்கு. கோபம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இந்த சீன் தான். ரொம்பவே பிளைண்டாக யோசிக்கிறாங்க. ஐ மீன் அவள் டேரெக்டாக ரிவெஞ்ச் எடுக்கணும், அவ்வளோதான். அதுக்காக எத்தனை பேர் தான் கூட இருந்தால் செத்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி யோசிக்கிறான். தானே செத்தாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிறான். ஒரு பிளானே இல்லாமல் இந்த மாதிரி முடிவெடுக்க முடியாதுல்ல. அண்ட் இந்த முடிவுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா செல்ஃபிஷ் தான். தன்னுடைய அந்த ரிவெஞ்சுக்காக மற்றவங்க உயிரை பணிய வைக்கிறதுனா அது செல்ஃபிஷ் தானே அர்த்தம். ஸோ அகைன் கோபம் இந்த இடத்துல எலியோட கண்ணை மறைச்சிருக்கேன். டாமி அந்த பக்கம் சம்பவம் செஞ்சுட்டு இருப்பாரு. அது சீசன் 3 தெளிவாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜெஸி அந்த பக்கம் டாமி காப்பாற்ற போக, இந்த பக்கம் நம்ம எலி அக்வாரியத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் ஐசக் வந்து பார்த்தீங்கன்னா வுல்ஃப் கேங்கை வச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்மியை பில்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஸ்கார்ஸ் அடிக்கிறதுக்கு. ஸோ ஸ்கார்ஸ்க்கும் வுல்ஃப் கேங்குக்கும் ஆல்ரெடி ஒரு சின்ன ஒப்பந்தம் போயிருக்கு. ஆனால் இப்போ ஸ்கார்ஸோட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. வுல்ஃப்லேருந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஸாக மாறிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஐசக் அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது, மொத்தமாக அழிச்சு விட்டுறலாம், மொத்தமாக கருவறுத்துடலாம். அந்த தாட்டில் ஒரு ஃபைனல் போர் மாதிரி ஒன்று செய்ய தயாராகிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் இன்றைக்கி நடக்கிற போரில் நான் செத்துருவேன், நீ செத்துருவேன். ஆனால் நாளைக்கு இந்த வுல்ஃபை வழிநடத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு தலைவன் வேணும். அந்த தலைவனை நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருந்தது ஆபியை தான். ஆபி அளவுக்கு நேர்த்தியான சோல்ஜர் இது வரைக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஆபியும் கடந்த ஒரு 5 வருஷமாக ஜோயிலை கில் பண்ணுங்கிற அந்த மோட்டிவில் தான் சுற்றிட்டு இருப்பான். அந்த மோட்டிவில் தான் பெஸ்ட் சோல்ஜராகவும் இருப்பான். அண்ட் வுல்ஃபில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கார் கில்லரே இவ தான், ஆபி தான். அதனால ஐசக்கு ஆபி மேலே அதிகமான நம்பிக்கை இருக்கு. ஸ்கார்ஸை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆபி தான் பர்ஃபெக்டானவ, ஒரு ரூத்லெஸ் கில்லராக இருப்பான் அப்படிங்கிற தாட்டில் அவளை அத்தை சோல்ஜராக தேர்ந்தெடுத்து வைக்க ஆக்சுவலாக நம்ம ஆபி ஸ்கார்ஸ் கூடயே ஒன்றா சேர்ந்துருவோம். அது அல்டிமேட்டான ட்விஸ்ட்டாக இருக்கும். சீசன் 3 ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோவில் அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பட் ஐசக் ஆக்சுவலாக நம்ம ஆபியை தான் வுல்ஃபோட அடுத்த லீடராகவே சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. மிஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அத்தனை பேரும் ஒரு போருக்காக பக்கத்தில் இருக்க அந்த தீவில் ஸ்கார்ஸ் வரக்கூடிய அந்த தீவுக்கு போயிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்க அந்த போட்டை வச்சு எலியுமே அக்வாரியத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்போ மிகப்பெரிய ஒரு அலை வந்து இந்த எலியோட போட்டை கவுக்க எலி இந்த தீவுக்குள்ள வந்து மாட்டிப்பாங்க. ஒரு குட்டி பொண்ணு சிக்னல் கொடுக்க அந்த இடத்துல நம்ம எலியை போட்டு தள்ளவே பிளான் பண்ணுவாங்க. தூக்கில் போட்டு தூக்கில் தொங்க விட்டு வயிற்ற கீழ்ச்சி கொள்றது தான் ஸ்கார்ஸோட ஸ்டைலு. அதுக்கு எவ்வளோ அழகாக சிக்னல் கொடுக்குறா பார்த்தீங்களா அந்த குட்டி பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே விஷத்தை ஊற்றி வளர்த்துட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும், யாரை பார்த்தாலும் நம்பாதங்கிற மாதிரி. பட் எலியை இந்த தூக்கில் போடுற சீன் ஆக்சுவலாக கேமில் நடந்திருக்காது. கேமில் நம்ம ஆபியில் தான் தூக்கில் போட்டு கொள்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கோம். அது எனக்கு தெரிஞ்ச சீசன் 3 நடக்கும் தான் நம்புகிறேன். பிகாஸ் ஃபைனல் ஷாட்டில் ஆபியை காமிக்கும் போது அவள் கழுத்தை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தூக்கில் போட்ட அடையாளம் இருக்குது, கழுத்து கண்டி இருக்குது பார்த்தீங்களா. காரணம் ஆப்வியஸாக எலிக்கு பதிலாக இந்த இடத்துல ஆபி வர வேண்டியது. இந்த சீனை எலிக்காகவே ஸ்பெசிஃபிக்காக எழுத மாதிரி தான் எனக்கு தோணுது. கேமில் இல்லைங்க. ஸோ வில்லேஜ் அட்டாக் பண்ணப்படுதுன்னு தெரிஞ்சோடனே எலி அப்படியே போட்டாங்க, அது ஓடிடுவாங்க, கொண்டுட்டு போயிருக்கலாம். பட் எனிவேஸ் எலி ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் போட்டு எடுத்துக்கிட்டு அக்வாரியத்துக்கு வந்துடுவாங்க. அக்வாரியத்துக்கு வந்து உள்ளே இறங்கினோடனே தன்னுடைய அந்த வெப்பன்ஸை தான் செக் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். நாமளாக தாங்க பண்ணுவோம். ஒரு புது இடத்துக்கு போனோடனே வெப்பன்ஸு எல்லா புல்லட்டுமே கரெக்டாக ரீலோட் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுப்போம். அந்த கேமில் வர சில மெக்கானிக்ஸையுமே அப்படியே காப்பி பண்ணுது, நல்லாயிருக்கு. ஆனால் எலி அக்வாரியத்துக்கு வந்தோடனே போட்டு சொல்கிற ஆளே ஆலிஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட். இது நம்ம ஓவன் வளர்க்குற அந்த நாய், செம்ம ஸ்வீட்டான ஒரு டாக். ஆபியோட ஸ்டோரியில் நீங்கள் பார்ப்பீங்க, விளையாடுங்க ஜாலியாக கூட விளையாடும், சொல்லி பேச்செல்லாம் கேட்கும். பட் ஜென்ரல் ரேஞ்ச் அந்த பிடிச்சிப்பாங்களான்னு தெரியல. இவ்வளோ ஸ்வீட்டான ஒரு நாயை போட்டு தள்ளிட்டேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் ஒன்று வெறுக்கிறேன்னு சொல்லி எலியை கம்ப்ளீட்டாக விருத்துறக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த நாயை போட்டு தள்ளுற அந்த சீனை இந்த ஃபைனல் எபிசோட் வந்து தூக்கியிருக்காங்க. பட் ஒரிஜினலாக எலி இந்த சீக்வன்ஸில் ஒரு நாயை போட்டு தள்ளியிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. உள்ளே வந்து பார்த்தா ஏகப்பட்ட ரத்த பேண்டேஜஸ் இருக்கும்.
ஆபியோட ஸ்டோரி கூட லிங்கான ஒரு விஷயம் அது. அதை நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸ்பாயில் பண்ண விரும்பல. அகெயின் தனியாக ப்ரெடிக்ஷன் வீடியோலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆபிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டரை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. உள்ளே போய் பார்த்தா நம்ம மெல்லன் ஓவன் ஆபியை வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மெல்லு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான். ஆனால் ஓவனுக்கு ஆபி மேலே காதலாக இருக்கும். ஆக்சுவலாக ஓவன் ஆபியோட எக்ஸு. ஆபி போயிட்டானே அவள் பின்னாடி நீ போகிட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குமே சண்டை ஏற்பட அதை தூரமாக நின்று எலி கேட்டுருவான். ஆபி எங்கே இருக்கா சொல்லுன்னு இவங்க 2 பேருமே கன் பாயிண்டில் விசாரிச்சுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஜோயல் ஸ்டைலில் மேப்பில் மார்க் பண்ண சொல்லி அந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி கேட்பான். மேப்பை நான் கொண்டு வரேன் அப்படின்னு ஓவன் மேப் எடுத்து பதிலாக கன் எடுத்து நம்ம எலி பக்கம் இருப்பேன். எலி ஆக்சிடென்டெல்லாம் அந்த பக்கம் நம்ம ஓவனை சுட்டுருவான். தன்னுடைய தற்காப்புக்காக தான் சுற்றுப்பான். பட் அது பின்னாடி இருந்த மெல்லோட கழுத்தையுமே கிரீஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். அங்கே இருக்க முக்கியமான நரம்பு கட்டாக ரத்தம் வெளியேற ஆரம்பிக்கும். எனக்கு 30 செகண்ட் தான் இருக்குது, எப்படியாச்சும் உள்ள இருக்கிறத வெளில எடு அப்படின்னு அவளுடைய வயிற்றை விரிச்சு காமிக்க. அப்போ தான் இந்த பக்கம் நம்ம எலிக்கு மெல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமே தெரிய வருது. மெல்லு சிம்பிளாக ஒரு வார்த்தை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலே எலி சும்மா விட்டுருப்பாங்க. ஏன்னா இவளுக்குமே ஒரு ப்ரெக்னென்ட் ஒய்ஃப் இருக்கான், டீனா இருக்கால. கண்டிப்பாக அந்த ப்ரெக்னென்சி கார்டை இந்த இடத்துல நம்ம மெல் ஆரம்பத்தில் ப்ளே பண்ணியிருக்கலாம். நீ ஓரமாக போ, நான் ஓவனை விசாரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பான். பட் இந்த இடத்துல நம்ம எலிக்கு மேலே ஒரு சின்ன காண்டை ஏற்படுத்தும்னு சொல்லி மேனிபுலேட் பண்ணுறதுக்காக இந்த சீனை வச்சிருக்கும் தான் தோணுது. அண்ட் எலிக்கிட்ட கத்தியை கொடுத்து உள்ள இருக்கிறத வெளில எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பக்கம் மெல்ல செத்து போயிடுவான். எலிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. இந்த சீசனில் எலிக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கன் எடுத்து சுட்டுறது, கோவத்தில் அவனாச்சும் போட்டு திட்டுறது, அவ்வளோதாங்க. இந்த சோல்ஜர்ஸ் எங்கேருந்து வராங்க அதை ட்ராக் பண்ணது டீனா காலில் மாட்டிருந்த அந்த அம்பை எடுத்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது ஜெஸ்ஸி. இவங்களை ட்ராக் பண்ணிட்டு வந்ததும் ஜெஸ்ஸி தான். ஸோ எலி இஸ் குட் ஃபார் நத்திங்கிற மொத்தம் எனக்கு தெரிஞ்சது சீசன் முழுக்கவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டீனா மட்டும் ஹெல்ப் இல்லைனா எலி இன்னும் இவ்வளோ தூரம் சர்வைவ் ஆகியிருப்பாங்கன்னு தெரியாதுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணது டீனா தான். அகெயின் எலி இஸ் குட் ஃபார் நத்திங். இந்த பக்கம் குழந்தை கொண்டுட்டனே அப்படின்னு சொல்லி உட்காந்து உடஞ்சி அழுதுட்டு இருப்பான். அவன் மைண்டில் கண்டிப்பாக டீனா வந்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம டாமி அண்ட் ஜெஸ்ஸி உள்ள வரேன். டாமி பார்த்து நம்ம எலி ஷாக் ஆகியிருப்பான். அண்ட் டாமி அண்ட் ஜெஸ்ஸி ஒன்றா சேர்த்து எலியுமே பத்திரமா இப்போதைக்கு கூட்டு வந்து வீட்டில் சேர்த்துருவாங்க. இவங்களை கொள்ள தானே வந்தோம், கொண்டுட்டோன்னு நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி டாமி கொஞ்சம் எலியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவார். பட் எலி செஞ்சது ஒரு மிகப்பெரிய தப்புங்கிறது அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகி டீனா கால் அடிபட்டுருச்சு, அவளால் இந்த மழையில் நடக்க முடியாது, ஸோ காலில் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டாமி எலியை சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஆபிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கொண்டுட்டோம்ல, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ஆபியை கொல்லலையே அப்படிங்கிற தாட் மட்டும் தான் எலியோட மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். ஜெஸ்ஸி அதுக்கு பெருசாக அட்டாக் பண்ணியிருக்க மாட்டார். ஜெஸ்ஸி எலிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பிடிச்சிக்கிட்ட நம்ம டாமி அங்கேருந்து நைஸானவரை. இந்த பக்கம் ஜெஸ்ஸி புரியுது நீ எதுக்கு அங்கே தனியாக என்னை விட்டு போனேன்னு புரியுது, நானே அங்கே மாட்டிக்கிட்டு இருந்தாலும் நீ கண்டிப்பாக என்ன தேடி வந்திருப்பேன், அதனால தான் நான் டாமியை கூட்டிகிட்டு அங்கே வந்தேன், டாமியோட பேச்சுக்கிட்ட நானும் அவனை காப்பாற்ற தான் வந்தேன்னு சொல்லி இவங்க 2 பேருக்குலையுமே ஒரு சமாதானம் இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஜெஸ்ஸி எலி மேலே கோவம்லாம் பண்ணல, எலியோட இப்போ இருக்க அந்த மன நிலைமையை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறா பார்த்தீங்களா, அதுதான் கேரக்டரைசேஷன். ஜெஸ்ஸி உண்மையிலே தங்கமானவங்க. ஆனால் இந்த ஒரு சீக்வன்ஸில் மட்டும் முட்டா பீஸ் வந்து நந்துப்பான். டாமி கீழே விழுற சத்தம் கேட்டவுடனே கடகடன் ஓடி போய் கதவை எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனும் இல்லாமல் திறந்துருப்பாங்க. முட்டா பீஸு. இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கதவை பார் பண்ணுற இந்த வேலையை ஜெஸ்ஸி தான் பண்ணிட்டு இருப்பான், யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனும் இல்லாமல் கதவை அசால்ட்டாக திறந்துட்டு வெளில போக பட்டுன்னு ஆபி ஜெஸ்ஸியை சுட்டு கொண்டுருவான். கேம்லேயுமே எனக்கு செம்ம ஷாக்கிங்கான மொமெண்ட்டாக இதுதான் இருந்துச்சு. இந்த இடத்துல எலியை பார்த்தோன்னே நீ எதுக்கு இங்கே வந்த, நாங்கள் உயிரோட விட்டது தப்பாக போச்சுல, நீ உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு டாமியை கன் பாயிண்டில் பிடிக்க, எலி நீ தேடி வந்தது நான் தான், என்னால் தான் ஜோயல் அங்கே இருக்க அங்கே அத்தனை பேரையும் கொண்டான், அவங்க எல்லாருமே விட்டுடு அப்படின்னு சொல்லி ஜோயலை பார்த்தீங்கன்னா இன்னொரு உண்மையை இங்கே திரும்ப போட்டு உடச்சிருக்கான். ஐ மீன் எலி இஸ் இம்யூனுங்கிற ஒரு விஷயத்த ஆபி கிட்ட சொல்லாமல் சொல்லிட்டேன். ஆனால் கேமில் இப்படி இருந்திருக்காது. ஆபிக்கு ஆக்சுவலாக எலி உண்மையிலே இம்யூனுங்கிற விஷயம் தெரிய வந்திருக்காது. ஐ மீன் டேரெக்டாக கன்வே ஆகியிருக்காதுன்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே அவளே ஒத்துக்கிற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. உன்னை இனிமேல் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆபி எலியை ஷூட் பண்ணுற மாதிரி போக அந்த கன் பாயிண்டோட கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கு போயிடுறாங்க. சியாட்டில் டே 1. ஆக்சுவலாக இப்போ நடக்கிற இந்த சீக்வன்ஸ் எல்லாமே சியாட்டில் டே 3ல் நடக்குது. எலியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சியாட்டில் டேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதை தொடர்ந்து ஆபியோட பாயிண்ட் ஆஃப் வியூவை காட்டுற மாதிரி சியாட்டில் டே 1ல் ஆபி அந்த உல்ஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எரிஞ்சு எட்டி பார்ப்பாங்க. அந்த வரைக்கும் உல்ஃப்னா ஒரு குட்டி 10 பேர் இருப்பாங்க தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது உல்ஃபுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்மி. ஒரு ஸ்டேடியத்தையே விலைக்கு வாங்கி உள்ள ஆர்மிக்கு தீனி போடுற மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நடக்குது, நாயை வளர்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளைக்கு விண்ட் டர்பைன்லாம் ஓடிட்டுருக்கு, தனி ராஜ்யத்தையே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கிறது நம்ம ஆபி எப்படி இந்த உல்ஃபுக்கு எதிராகவே திரும்பினான் அண்ட் ஆபியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் என்ன மாதிரி வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்த சீசனில் பார்க்க போகிறோம். இதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. கேமர்ஸுக்கு பிடிக்காத ஒரு விஷயமே இந்த வில்லன் சேஞ்ச் ஆஃப் பாயிண்ட் தான். வில்லனோட ஷூஸில் எல்லாருமே வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை எழுதியிருப்பாங்க. அது ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக நம்ம நாட்டி டாக் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் பத்தாதுங்க. பார்க்கலாம் சீசன் 3 என்ன மாதிரி அமைய போகுதுன்னு.
சீசன் 2ல் எலிக்கு கூட ஒழுங்கான ரைட்டிங் போகலை, ரொம்ப வீக்கான சீசன் தான். சீசன் 1 தான் பெஸ்ட்டு. ஸோ சீசன் 2 என்னை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு? சீசன் ஃபினாலே வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்களா? அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் நீங்கள் இந்த சீசனுக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இல்லையாங்கிறதையுமே சொல்லிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமனோட லைக் பண்ணுறேன்னு எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.